நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் மூவியில் ஒன்று தான் பேபிஸ் டே அவுட். பேபிஸ் டே அவுட் படத்தில் வர்ற குழந்தையின் காமெடி சாகசத்துக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேபிஸ் டே அவுட் 90களின் ஆச்சரியமூட்டும் படம். எளிதாக தோன்றினாலும் இதனுடைய தயாரிப்பு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தின் உருவாக்கத்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேபி பிங்க் கதாபாத்திரத்தில் ஆடம் மற்றும் ஜாக்கப் வார்டன் என்னும் இரட்டையர்கள் நடிச்சிருந்தாங்க. குழந்தைகள் நடிக்கக்கூடிய நேரம் சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டதால் இரட்டையர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனால குழந்தை எப்போதும் உற்சாகமாகத்தான் இருந்துச்சு. அடுத்ததா குழந்தை கட்டிடங்களின் உச்சியில் நடப்பது போல காட்டினாலும் உண்மையில் மினியேச்சர் மாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. குறுகிய கட்டிட மாதிரிகள் மற்றும் சூழல்கள் மூலம் குழந்தை உயரமான இடங்களில் இருப்பது போல சாகச காட்சிகளை படம் பிடிச்சாங்க. அடுத்ததா குரங்கு காட்சியில் உயிருள்ள விலங்குகள் மற்றும் அனிமேட்ரானிக்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் காட்சிகள் படம் எடுக்கப்பட்டுச்சு. அடுத்ததா லொகேஷன். சிகாகோ நகரோட முக்கிய இடங்கள் குழந்தையின் சாகச பயணத்தை திரையில் உயிரோட்டமாக காட்ட உதவி இருக்கும். இந்த நகரத்தோட அழகான பின்னணிகளும் முக்கிய பங்கை இந்த படத்துக்கு கொடுத்துச்சு. அடுத்து குழந்தையின் இயல்பான உணர்வுகள். குழந்தையின் சிரிப்பையும் ஆச்சரியத்தையும் பிடிக்க சில நேரங்களில் கேமராவை மறைத்து இயல்பான காட்சிகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் நோக்கம். இந்த படத்தோட இயக்குனர் ஜான் ஹியூஸ் குழந்தையின் பார்வையில் உலகத்தை காட்டும் விதமாக கதை அமைக்க விரும்பினார். இதனால் படம் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உற்சாகத்தை கொடுத்துச்சு. இந்த படத்தில் நடித்த இரட்டை குழந்தை இன்று இப்படிதான் இருக்கிறாங்க. பேபிஸ் டே அவுட் சிரிப்பு மற்றும் சாகசம் இணைந்த இந்த திரைப்படம் இன்று கூட குடும்பங்கள் ரசிக்கும் ஒரு காமெடியாகத்தான் இருந்து வருது. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.